ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நண்பனாக இருப்பவன் உனக்கு துரோகம் செய்கிறான். அவன் அவனுடைய செயலிலிருந்து தப்பிக்க, அவன் செய்யும் விஷயத்திலிருந்து தப்பிக்க, உன்னை அவன் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் மாட்டிவிட தயங்குவது கிடையாது. அவன் ஒரு இடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை அங்கு தவறாக ஒரு விதமாக சித்தரிக்கப்படுகிறான். ஏனென்றால் அந்த இடத்தில் அவன் நிலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்று தெரியுமா, ஒரு இடத்தில் ஒருவன்தான் உயரமாக இருக்க முடியும். அதனால் நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய நண்பன் என்ன நினைக்கிறான், அவன்தான் அங்கு உயரமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நண்பனாக இருந்தாலும் அவன் நம் காலுக்கு அடியில் இருக்க வேண்டும், பேரும் புகழும் நமக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் வேலை செய்வதெல்லாம் நீ. ஆனால் அதற்கு தேவையான மதிப்பும் மரியாதையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? இவ்வளவு பாடுபடுகிறோம் வேலையில், ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறோம். எந்த ஒரு மதிப்பும் கிடைக்கவில்லை, மரியாதையும் கிடைக்கவில்லை, எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்று. ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கள். ஒரு வேடன் விரித்திருக்கும் வலையில் ஒரு புறாவானது சிக்கியது. அந்த புறா வேடனை பார்த்து சொன்னது, என்னை விட்டு விடு என்று. வேடன் கேட்டான், எதற்கு நான் உன்னை விட வேண்டும் என்று. அதற்கு புறா சொன்னது, நீ என்னை வெளியே விட்டால் நான் உனக்கு என்னுடைய நண்பர்களாகிய அனைத்து புறாக்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று. அப்பொழுது அந்த வேடன் சொன்னான், நீ உயிருடன் இருக்கவே அருகதை இல்லாதவன். உன்னை நம்பி வரும் நண்பர்களை இப்படிதான் மாட்டி விடுவாயா? அதற்கு நீ உயிருடனேயே இருக்க வேண்டாம் என்று. யார் துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு கிடைப்பது மரணம் மட்டும்தான். அதுவும் கொடுமையானது. அதை யாரும் இங்கு புரிந்து கொள்ளவில்லை தங்கமே. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு துரோகம் செய்பவர்களெல்லாம் வாழ்வில் நல்லதாக இருக்கிறார்கள் என்று. நான் வெறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ செய்வேன். ஆனால் அவர்களெல்லாம் எப்படி துரோகம் செய்தார்கள், அதைவிட பலமாகவும் நல்ல அவர்கள் உரைக்கும்படியும் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாடங்களை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு தான் நான் என்னிடமே அவர்களை அழைத்து கொள்வேன். நீ பயப்படாதே, நீ நல்ல பிள்ளைதானே. உனக்கென்ன, மற்றவர்களால் உனக்குத்தான் காயமே தவிர உன்னால் மற்றவர்களுக்கு காயம் கிடையாது. நீ நினைக்கிறாய் ஏதோ நம் தவறு செய்ததினால்தான் இப்படி என்று. போன பிறவியில் நீ செய்த கர்ம வினை இப்பொழுது தொடர்கிறது, அவ்வளவுதான். ஆனால் தெய்வத்திடமே போய் நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக வேண்டுபவர்களை எப்பொழுதும் தெய்வமானது ஏற்றுக்கொள்ளாது. உனக்கென்ன வேண்டுமோ அதை கேட்கலாம். ஆனால் ஒருவனை தள்ளிவிட்டு ஒருவன் மேலே ஏறுவது அந்த இறைவனுக்கு கூட பிடிக்காது. புரிகிறதா? நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய நண்பன் உன்னை எப்பொழுது மாட்டிவிடலாம், அவன் எப்பொழுது மேலே ஏறலாம் என்று நினைக்கிறான். எப்பொழுதும் அவன் முகத்தையோ அவன் பேசும் வார்த்தையை வைத்து யாரும் நம்பாதீர்கள். நண்பன் என்று அல்ல, உறவாக இருக்கலாம், உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் யாரும் எப்பொழுதும் உங்களுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை பகிர்ந்து விடாதீர்கள். ஒருவனிடம் சொன்னால் அது நமக்கு மனம் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். அதுவே பின்பு மிகப்பெரிய ஆபத்தாக கூட மாறலாம். எப்பொழுதும் உங்கள் மனதில் இருப்பதை உங்கள் தெய்வத்திடமும் உங்களிடமும் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் பழகும் பொழுது அது ஆபத்துதான். நான் இப்பொழுது உன்னை காப்பாற்றுகிறேன், எப்பொழுதும் உன்னை காப்பாற்றுவேன். சுதாரிப்பாக இரு. எல்லா நாளும் உனக்காக இந்த சாய் இருப்பேன். ஓம் சாய்ராம்.